வணக்கம் நேயர்களே. இன்றைய விசேட சந்திப்பு நிகழ்ச்சியில் முக்கிய அதிதி ஒருவரை சந்திக்கின்றோம். சுவிட்சர்லாந்தில் தமிழர் நிறுவனங்களில் முக்கிய நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகின்ற அனிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆனந்தராஜா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஆனந்தராஜா. வணக்கம். மேற்குலக நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்த நாடுகளில் குறிப்பாக வர்த்தக துறையில் பலர் காத்திருக்கிறார்கள். நீங்கள் சுவிஸ் நாட்டில் வங்கிக் கடன்களை பெற்றுக் கொடுக்கும் ஒரு முன்னணி நிதி நிறுவனத்தை நடத்தி வருகிறீர்கள். இந்த துறையை நீங்கள் தெரிவு செய்வதற்கு ஏதாவது முக்கிய காரணங்கள் இருக்கிறதா? மாணவர் காலத்தில் வங்கி சம்பந்தமாக ஒரு ஆர்வம் இருந்தது. அதை இந்த நாட்டில் கொண்டு சொல்லலாம். எத்தனை வருடங்களாக இந்த நிதி நிறுவனத்தை நீங்கள் சுவிஸ்ல நடத்தி வருகிறீர்கள்? கிட்டத்தட்ட 10 வருடங்களாக சேர்ந்து. இந்த மாநிலங்கள் முக்கியமாக சுவிஸ் நாட்டிலே பல மாநிலங்கள் இருக்கின்றன. சுவிஸ் நாடு தழுவிய ரீதியிலையும் கூட வர்த்தக நிறுவனங்களை நீங்கள் நடத்துவீர்களா இல்லை குறிப்பிட்ட மாநிலங்களில்? சுவிஸ் ஃபுல்லாக நடத்துகிறோம். எங்களுடைய மெயின் இது பேர்ன்லாம் இருக்கிறது. உங்களுடைய நிறுவனத்தில் பெரும்பாலான தமிழர்கள் நிறுவனங்களிலே தமிழர்கள் தான் அதிகமாக பணியாற்றுகிறார்கள். உங்களை நிறுவனத்தை பொறுத்தவரை வேறு நாட்டவர்களையும் உள்ளடக்கி கூட பணியை ஆரம்பித்திருக்கிறார்களா அல்லது தமிழர்கள் மட்டும்தான் கூட? தமிழர் மட்டுமில்லை, இந்த நாட்டில் உள்ள சகல நாட்டவர்களையும் நாம் உள்ளடக்கி உள்ளோம். பொதுவாக சேபியன், இத்தாலி, பங்களாதேஷ் அப்படி பலதரப்பட்ட நாட்டவரையும் நாம் உள்ளடக்கியுள்ளோம். கடனை பெற்றுக் கொடுப்பதில் அல்லது கடனை பெறுவதில் என்பது ஒரு சவாலான பணி என்றால் சொல்ல வேண்டும். ஒருவர் கடனை பெற்ற பின்னர் அவர் அதை திருப்பி செலுத்தவில்லை என்றால் உங்கள் மீது அவர்கள் அந்த வங்கிகள் அழுத்தத்தை செலுத்துவார்களா அல்லது நேரடியாக அந்த கடனை பெற்றவர்கள் மீது அந்த கடனை அறவடை செய்வதற்கு அழுத்தங்களை கொடுப்பார்களா? ஒருவர் கடன் பெறும்போது தன்னுடைய வருமானத்தை வைத்து தனக்கு ஒரு கதைக்கு தன் 20,000 தேவை என்று பெறுகிறார் என்றால் அதை அவர் கட்ட முடியும் என்று சொல்லிட்டுதான் அந்த விண்ணப்பங்களில் கையெழுத்திட்டு அந்த கடனை பெறுகிறார். அந்த கடன் திருப்பி கட்ட முடிய அதில் ஏற்படும் போது அதுக்கான காரணம் சில வேலை அவருடைய வேலை இழந்திருக்கலாம். அந்த வேலை இழந்திருந்தால் எங்கிடம் அறிவித்தால் அவர் கட்டும் தொகையை குறைத்து நாங்கள் கொடுப்போம். இல்லாமல் வங்கிகளுடன் தொடர்பு கொண்டும் அந்த கட்டுத்தொகையை குறைத்து கட்டுறதுக்கு வழி செய்யலாம். அதை விடவும் இன்னும் கட்ட முடியாது போனால் வங்கிகள் அதை வேறு இடத்தில் கொடுத்து அவருடைய வருமானத்தில் இருந்து சிறு பகுதியை பெற்றுக் கொள்கிறார். பொதுவாகவே சுவிஸ் நாட்டிலே என்னென்ன தேவைகளுக்காக வங்கிகளிடமிருந்து கடனை கோர முடியும், அதாவது கடனை பெற முடியும்? உதாரணத்துக்கு நாங்கள் எங்கள் நாட்டில் ஏதாவது சொத்துகள் வாங்குவதற்கு, பிற நாடுகளில் வீடுகள் வாங்குவதற்கும், இந்த நாடுகள் வீடுகள் வாங்குவதற்கும் நீங்கள் இந்த கடனை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது சுவிஸ் நாட்டின் நீதி நிர்வாக எல்லைக்குள் இல்லாமல் இங்கு கடனை பெற்றுவிட்டு வேறொரு நாட்டிலும் அதை முதலீடு செய்வதற்கு இந்த வங்கிகள் இடம் அளிக்குமா? கடனை பெற்று அவர்கள் வேறு நாடுகள் முதலீடு செய்யலாம். அதுக்குரிய காரணம், ஓகே நான் இந்த நாட்டில் கடனை பெற்றிருக்கிறேன், அதை கொண்டு இந்த நாட்டில் ஒரு வீடு வாங்கிட்டு முதலீடு செய்கிறேன். அதுக்கு வங்கிகள் மூலம் வங்கியில் அந்த பணம் செலுத்த அனுப்பப்படும் போது நீங்கள் செய்யலாம். பொதுவாகவே ஒரு வங்கி கடனை பெற முயற்சிப்பவர் அதுக்கான தகுதியை கொண்டிருக்க வேண்டும். வங்கி அந்த கடனை பெறுவதற்கான தகுதியை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் என்னென்ன ஆவணங்களை முக்கியமாக சமர்ப்பிக்க வேண்டும்? அவர்களுடைய இந்த நாட்டு பதிவுடைய பி பெர்மிட் என்று சொல்லப்படும் பி ஹவுஸ் வைஸ் அல்லது சி ஹவுஸ் வைஸ், இந்த நாட்டில் சிட்டிசன் மற்றும் அவர் வேலை செய்வராக இருக்கணும் மற்றும் அவர் சம்பளம் மாத சம்பளமாக இருப்பினும் 1 மாத சம்பளத்துண்டு போதுமானது. மடத்தியால சம்பளமாக இருந்து 3 மாத சம்பளத்துண்டு தேவை. மற்றும் அவருடைய சம்பளம் 2,500க்கு மேல் பட்டுதான் இருக்கும். இப்படி இருந்து கொஞ்சம் கடிக்காத பெற முடியும். பொதுவாகவே ஒரு சுமாராக ஒரு 3,000 பிராங்க் சம்பளத்தை பெறுகின்ற ஒருவர் எவ்வளவு தொகையை கடனாக பெற முடியும்? தனிப்பட்டவராக இருந்தால் 3,000 சம்பளமாய் கையில கிடைக்கும் வருமானமாக இருந்தால் கிட்டத்தட்ட பட்ஜெட் படி ஒரு 15,000க்குள்ள கடன் பெற்றுக் கொள்ளலாம்.
பொதுவாகவே கடன் என்றால் மனதிலே ஒரு அச்சம் எழுவது இயல்பானது. அதாவது கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பரை பாடியிருக்கின்றார். ஆகவே இந்த கடன்களை பெறுகின்ற போது பல நெருக்கடிகளையும் கூடவே அவர்கள் சந்திக்க வேண்டி வருகின்றனர். இந்த நெருக்கடிகளிலிருந்து தங்களை நிவர்த்தி செய்து கொண்டு அந்த கடனை சரியான வழியிலே பயன்படுத்துவதற்கு நீங்கள் அந்த கடனை பெறுபவர்களுக்கு என்ன ஆலோசனைகளை கூற விரும்புகிறீர்கள்? கடனை பெற்றுக்கொள்வர்கள் அதை ஏதாவது ஒரு முதலீடு செய்வது அது அவருக்கு நல்லது. எனில் குறைந்த வட்டியில் பெறும் கடனை ஏதாவது ஒன்றுக்கு முதலீடு செய்தால் அது அவருக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும் என்று என் அபிப்பிராயம். பொதுவாகவே என்னென்ன தேவைகளுக்காக பெரும்பாலானவர்கள், அதாவது சில வங்கி பல தேவைகளுக்காக கடனை பெறுகிறார்கள். பொதுவாக தமிழர்களை பொறுத்தவரை என்ன தேவைகளுக்காக பெரும்பாலானவர்கள் கடனை பெறுகிறார்கள்? கூடுதல் அவரை பெறுவது காரணம் சொல்வது நாட்டில் ஒரு நிலம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேணும், உள்ள வீட்டை புதுப்பிக்க வேணும். இப்படியான இதில் தான் கூட நாங்கள் அவர் பயன்படுத்திக்கான அந்த முறையில் தான் அவர் கூட அது கடிக்கப்படுறாங்க. வெளிநாடுகளை பொறுத்தவரையிலும் பலரும் அந்த வங்கிகளிடமிருந்து கடனை பெறுவது என்பது ஒரு வர்த்தக தொழிலை ஸ்தாபிக்கிறதுக்கு அல்லது சிறு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு. ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு நிலை காணப்படவில்லை என்று சொல்லப்படும். கடனை பெறுபவர்கள் இவ்வாறான, அதாவது தங்களை ஒரு சுயதொழிலுக்காகவோ அல்லது வேறு வர்த்தக துறைகளுக்காகவோ பயன்படுத்துவது குறைவாக காணப்படுது. இதுக்காக என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இந்த நாட்டை பொறுத்தவரையில் தொழில் செய்வது என்பது ஒரு போராடி பெற வேண்டிய ஒரு விடயம். அதாவது எங்க நாட்டில் உடனே நாங்கள் ஒரு தொழிலை திறந்து விட்டு இந்த நாட்டோடு ஒன்றை ஆரம்பித்தால் அதுக்கான வரி முதல் கொண்டு அதுக்கான சகலதையும் நாங்கள் கட்டான் ஆகும். கட்டாமல் இந்த நாட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே விலகி கொண்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை கொண்டு நடத்தலாம். பொதுவாகவே இளைஞர்கள் இந்த கடன்களை பெறுகின்றவர்கள் என்னென்ன தொழில் துறைகளுக்கு அல்லது சுய தொழில்களை செய்வதற்கு இவ்வாறான தொழில்களை அவர்கள் நடத்துவதற்கு இந்த வங்கிகளை கடன்களை பயன்படுத்த முடியும்? சுவிச பொறுத்த அளவில் கூடுதல் அவர்கள் கிரெடிட் எடுப்பவர்கள் இப்படி சிறு தொழில் செய்வதாக இருந்தால் அன்றாட, அதாவது கடைகளில் தான் கூட தெரிவு செய்கிறார்கள். அது இந்த நாட்டில் கொண்டு வர வேண்டிய கட்டுமான விடயம்தான். நீங்கள் பொதுவாகவே அந்த வர்த்தக ஸ்தாபனங்களை, வியாபார நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கு கடனை பெறுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையிலே அது தொடர்பான ஒரு கேள்வி எங்களுடன் கேட்கலாம் நினைக்கின்றேன். பெரும்பாலான தமிழர்கள், அதாவது முக்கியமாக சுவிஸ் மட்டுமில்ல, பெரும்பாலான மேற்குலக நாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் தங்களுடைய வர்த்தக துறையை ஸ்தாபிக்கின்ற போது அவர்கள் தமிழர்களை மட்டுமே இலக்கு வைத்து, தமிழர்களைத்தான் தங்களோட வாடிக்கையாளராக இலக்கு வைத்து அந்த துறையை ஆரம்பித்தார்கள். உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய நிறுவனம் அல்லது நீங்கள் தமிழர்களை இலக்கு வைத்துத்தான் இந்த வர்த்தகத்தை நடத்துகின்றீர்கள், நிறுவனத்தை நடத்துகின்றீர்கள் அல்லது ஏனைய நாடுகள், இந்த சுவிஸ் மக்கள் உட்பட ஏனைய நாட்டு மக்களையும் இலக்கு வைத்து நீங்கள் உங்களோட துறையை நடத்துகின்றீர்களா? முதல் எமது தமிழ் மக்களை ஒட்டித்தான் நடந்து வந்துருக்கு. இப்பொழுது 4 வருடங்களாக சுவிஸுள்ள அத்தனை நாட்டவர்களையும் நாங்கள் இது உள்ளுக்கு சேர்த்துக்கிறோம். உங்கள் நிறுவனங்கள், உங்கள் நிறுவனத்தில், அதாவது உங்களோட நிதி நிறுவனம், அதாவது முக்கியமாக நிதி ஆலோசனை நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகின்றீர்கள். உங்களோட நிறுவனத்தில் எத்தனை பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள்? அவர்கள் அனைவரும் தமிழர்களா அல்லது சுவிஸ் நாட்டை, இந்த நாடுகளை சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்களா? இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழர்கள் 3 பேர், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாமே 4 பேர் வேலை செய்கிறார். பொதுவாகவே கடனை பெறுகின்ற ஒருவர் சந்தர்ப்பவசத்தால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பட்சத்தில் அவர் அடுத்த கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது வங்கிகள் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முதல் அவர் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்? வங்கி கடன் எடுப்பவர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்படும் பட்சத்தில் அதை எம்மிடம் அறிவித்தால், உதாரணத்துக்கு அவர் இந்த நிலையில் வேலையை இழந்த ஒருவர் இருந்தால், அவர் வேலை இல்லாத பட்சத்தில் அவருக்கு 80% சம்பளமே அவருக்கு கையில் கிடைக்கப்படும். அந்த பட்சத்தில் அவர் அந்த கடனை
கட்டிக்கொண்டிருக்கிற இந்த தொகையை கட்ட முடியாத நிலை ஏற்படும் போது எங்களுக்கு அறிவித்தால் நாங்கள் வங்கியுடன் தொடர்பு கொண்டு அவர் கட்டும் தொகையை குறைத்து காலத்தை கூட்டியும் கொடுக்கலாம். அப்படி இல்லையெனில் அவர் வங்கியுடன் தொடர்பு கொண்டு அந்த கட்டும் தொகையை தானாவே குறைக்கும்படியும் செய்யலாம். அதாவது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட குறைத்து கட்டுவதற்கான வசதிகளும் இருக்கிறது. பொதுவாகவே இந்த நீங்கள் 2 வகையான கடன்களை பெற்றுக் கொள்வதாக ஏற்கனவே இருக்கிறது. ஒன்று வீட்டு வங்கி கடன் மற்றும் தொழில்துறைகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான கடன்கள். இந்த வீட்டு கடன் வசதிகளை பெறுவது உணவு தூரத்துக்கு முக்கியமாக மேற்குள்ள நாடுகளுக்கு தமிழர்களை பொறுத்தவரை வாடகை வீடுகளில் இருக்கின்ற தமிழர்களை பொறுத்தவரை சாதகமாக அமைகிறது. ஒருவர் வீட்டு வாடகை 1200 பிராங்கு மேல் கட்டுவர் இருப்பின் அவர் வீட்டை வாங்கிக் கொள்ளலாம். அது என்னுடைய அபிப்பிராயம் மட்டுமில்லை, இந்த நாட்டில் உள்ள ஒரு திட்டமாகவும் ஒரு இதுமாகவும் உள்ளது. இப்ப சொல்ல முடியும். சாதாரணமாக எத்தனை வருடங்களில் அந்த வீடு அவருக்கு சொந்தமாகும்? பொதுவாக ஒரு கடனை பெறுகின்ற ஒருவர் முழுமையாக வங்கிகளை நம்பி அந்த வீட்டை வங்கி கடனை நம்பி வீட்டை கொள்வனவு செய்த ஒருவர் அவருக்கு எத்தனை வருடங்களில் அந்த வீடு சொந்தமாகும்? அந்த வீட்டை வாங்கும் தொகையை பொறுத்தது. இப்போ ஒருவர் 2 லட்சம் பிராங்க் ஒரு பழைய வீட்டை வாங்குவார் இருப்பின் அவர் கட்ட வேண்டியது 20% தொகையானது 40,000 பிராங்க். மிச்சம் 1,60,000 பிராங்க் அவர் 5 வருஷமோ 10 வருஷமோ இவ்வளோத்தையும் கட்டி பிடிக்கலாம். அதன் பிறகு அந்த வீடு அவருக்கு சொந்தமாகும். இதே தொகை கூடுதலாக இருப்பின் ஒரு வீடு வாங்க 5 லட்சம் பிராங்க இருப்பின் அவர் 20% அந்த தொகை செலுத்துவதாக இருந்தால் அவருடைய மீதி தொகை 25 வருஷம் 30 வருஷம் அவர் கட்டும் தொகையை பொறுத்திருக்கும். இவ்வளோ கட்டி பிடிக்கலாம். காசுள்ள நேரம் அந்த தொகையை கூடுதலான தொகையை கட்டி முடித்தும் அந்த வீட்டை அவருக்கு தனது சொந்தமாக கொள்ளலாம். பொதுவாகவே இந்த வீட்டை கொள்வனவு செய்வர்கள் தொடர்பாக மத்தியிலே ஒரு பலமான சந்தேகம் நிலவுகிறது. ஒரு வீட்டை கொள்வனவு செய்கின்ற போது அந்த வீடு 100 வருடங்களுக்கு மட்டுமே அவருக்கு சொந்தமாக இருக்கும். அதுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு அந்த வீடு சொந்தமில்லாத போயிடும் என்ற ஒரு கருத்து நிலவுறது. இது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கின்றது? இந்த ஒரு வீடை கொள்வனவு செய்கின்ற போது அவருக்கு 100 வருடம் மட்டும்தான் அந்த வீடு சொந்தமா, அதுக்கு அடுத்த சந்ததியும் அடுத்த தலைமுறை அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? 100 வருஷம் சொல்றது அதாவது பவுரேட் சொல்றது அந்த இடம் வீடு அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதுக்கான வரியை நாங்கள் கட்ட வேணும். அது 100 வருஷத்துக்கு மட்டுமே அதுக்குரிய வலு இருக்கும். நீங்கள் அந்த வீட்டு 40 வருஷம் முடிந்திருந்தால் அந்த வீட்டை நீங்கள் வாங்குவா இருந்தால் இன்னும் 60 வருஷத்துக்கு அந்த வீட்டுக்கான வலு இருக்கும். அதை இங்கே சொல்வார்கள் பவுரேட் சொல்லி. அப்படியான இடத்துல அந்த வீடு வாங்கினால் அது 100 வருஷம் மட்டும்தான் அதனுடைய உரிமை இருக்கும். நீங்கள் வேறு இடங்களில் நிலம் வாங்கியோ வேறு இடங்களில் வாங்கும் வீடுகள் காலங்காலமா உங்களுக்கே சொந்தம். பொதுவாகவே தமிழர்கள் மத்தியில் இப்பொழுது வீடுகளை கொள்வனவு செய்கின்ற ஒரு ஆர்வம் காணப்படுகின்றது. இது அந்த வீட்டில் முதலீடு செய்வது அல்லது காணியில் முதலீடு செய்வது ஒரு லாபகரமான விடயம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? கண்டிப்பா. கூடுதலா எமது மக்கள் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது 2 பிள்ளைகள் ஒரு ஃபேமிலியா வாழும்போது 1,500 வீட்டு வாடகை கட்டுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரு வீட்டை வாங்கும் பொழுது அவருடைய ஒரு உதாரணத்துக்கு 4 லட்சம் ஒரு வீட்டை வாங்கினால் 20% கேபிட்டல் கட்ட போகிறார்கள். மிச்சம் கிட்டத்தட்ட பெரும்பெரும் மாசம் வட்டி முதலும் வட்டிமா சேர்ந்து 1,200 உள்ளேதான் தரப்போகிறது. 2 பட்சத்தில் காலங்கள் போக அவர்கள் கட்ட முடியும். அவர்கள் பிள்ளைகள் பின் அந்த வீடும் சொந்தமாகிறது, அவர்கள் சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய வசதியாக இருக்கிறது. இல்லாவிடில் வாழ்க்கை கூட அந்த வாடகை மட்டும் தானே கட்டியிருக்க போகிறார்கள். அதனால வீடு வாங்குறது நல்ல விஷயம். பொதுவாக கடனை பெறுகின்றவர்கள் சரியாக அதை பயன்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டு கூட காணப்படுவது. அது முக்கியமாக இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து இங்கே புலம்பெயர்ந்தவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த கடனை பெறுகின்றவர்கள்
எவ்வாறு அதை சரியாக பயன்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனை சொன்னீங்களே என்ன? ஒரு கடனை பெறுவர்கள் அதை ஒரு நல்ல இடத்து முதல் செய்வது. அது அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு இங்கே நாடுகள் வீடு வாங்குவோ அல்லது வேறு நாடுகளில் வீடு வாங்குவோ அல்லது இங்கே வீடு வாங்குவோ எங்கேயாவது ஒரு முதலீடு செய்வது பயன்படுத்துறது அதற்கு நல்ல. பொதுவாக இந்த சிறு தமிழர்கள் பொறுத்தவரையிலே இந்த சுயதொழில் வேலை வாய்ப்புகளுக்கு கடனை பெறுவது குறைவாக இருக்கின்றது. அவர்கள் இந்த சுயதொழில் வேலை வாய்ப்பை கூட நாடுவது குறைவாக இருக்கு. இந்த நாடுகளில், இலங்கையை விட இந்த நாடுகளில் குறைவாக இருக்கு. இதற்கான காரணம் என்ன? கூடுதலாக ஒரு தொழிலை தொடங்கும் போது அதனுடைய முன்விளைவு பின்விளைவு நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு தொழிலை ஆரம்பித்தால் எடுத்த உடனே நாங்கள் முன்னேற முடியாது. தொழிலை ஆரம்பித்து 5 வருடங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். 5 வருடத்துக்கு பின் தான் அந்த பலனை எதிர்பார்க்கலாம். மற்றபடி கூடுதலானவர்கள் நினைப்பது போட்டுடனே தொழிலை நாங்கள் முயற்சி கொண்டு வர வேண்டது கடினமான ஒரு விஷயம். ஆனால் இதை முயற்சியால் சுமார் 10 வருடங்கள் இந்த நிதி நிறுவனத்தை நீங்கள் நடத்தி வருகின்றீர்கள். உங்களுக்கு பலரும் உதவி அளித்திருப்பார்கள். அதாவது உங்கள் நிறுவன வளர்ச்சிக்கு பலரும் உதவியை வழங்கியிருப்பார்கள். இந்த வேளையிலே நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியிலே முக்கியமாக கை கொடுத்தவர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? கூடுதலான வளர்ச்சிக்கு காரணம் எனது மனைவின்னு சொல்லலாம். மற்றது நண்பர்களையும் சொல்லலாம். மற்றும் எனது கடன் உழைப்பு சொல்லலாம். நன்றி. இந்த வேளையிலே மிக நீண்ட காலமாக சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக சுவிஸ் நாட்டில் நிதி நிறுவனம், ஒரு நெருக்கடியான அல்லது ஒரு சவால் நிறைந்த ஒரு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகின்ற நீங்கள், உங்களுடைய நிறுவனம் மேலும் வளர்ச்சி பெற்று இந்த தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, சுவிஸ் நாட்டு மக்களுக்கும் அவருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, சுயதொழில் வேலைவாய்ப்பு வளர்ச்சிகளுக்கு உங்களுடைய நிறுவனம் வழிவகுக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.